நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கண்டினியூஸாக 2 பேரும் ரெஸ்க்யூ பண்ணியிருந்தோம். அதில் அந்த பையனை தான் கண் ஃபுல்லாக புழு வச்சு அந்த கண் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மருந்து கொடுத்தாங்க. அடுத்து நான் க்ளீன் பண்ணணும். ஸோ நேற்று தான் ஃபஸ்ட் டைம் அவனை போய் டச் பண்ணேன். ஏன்னா 2 நாள் சாப்பாடு போட்டிருக்கேன். பட் அவன் கடிக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் நம்ம போய் கண்ணுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்றும் பண்ணலை, கடிக்க வரல, அப்போஸ் பண்ணான் வலிக்குதுன்னு. பட் அது கூட இல்லாட்டினா என்ன. ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்ப்போங்க, நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். இன்னொன்று, இந்த குட்டி முன்னாடி கால் எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். நேற்று மருந்து போட்டு தொடச்சி பார்க்கும்போது அந்த எலும்பு கட்டாயிருக்கு. ஸோ காலை காப்பாற்ற முடியுமாங்கிறது டவுட்டு தான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவளுக்கு வலிக்குது, பட் ஆனால் நம்மளை எதுவும் பண்ண மாட்டேங்கிறா. ஏன்னா அந்தளவுக்கு அவள் நம்புறா. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த எலும்பே உடஞ்சிருக்கு. சும்மா வேணால் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆனால் உள்ள சனம் இருக்குது. ஸோ அதனால் காலை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம அவள் அனிமிக்காக இருக்கா. ஸோ அவளுக்கு நல்ல ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 1 வீக் நான் பார்த்துட்டு அதுக்கடுத்து அது என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணணும். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க, பாவமாக இருக்குது. சரிங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றி. நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். நன்றிங்க.